உலக வரலாற்றுல நடுங்க வைக்கும் கொடூரமான மரண தண்டனை முறைகள் இருந்திருக்கு. கடந்த காலங்களில் மரண தண்டனை என்பது அணுவா சித்திரவதை செஞ்சு மரணத்தை ஏற்படுத்துவதா இருந்துச்சு. சில நாடுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சவங்களை பப்ளிக்காக மக்கள் முன்னாடி நிற்க வச்சு சுட்டு கொள்றாங்க. ஆனால் இந்த காணொலியில் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட கொடூரமான மரண தண்டனைகள் எவை என்பதையும் அவை எப்படி வழங்கப்பட்டது, இது போன்ற பல்வேறு மரண தண்டனைகளை பற்றி இந்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். வாங்க. தவறுகளுக்கு தண்டனைகள் கொடுப்பது என்பது அனைத்து காலகட்டத்திலும் இருந்து வருது. வரலாறு முழுவதும் குற்றவாளிகளை, எதிரிகளை அல்லது விரும்பத்தகாதவர்களை கொல்ல பல மோசமான பயங்கரமான முறைகள் இருக்கு. கொடூரமான குற்றங்களுக்கு கூட இப்போது நமது நாட்டில், அதாவது இந்தியாவில் மரண தண்டனை விதிப்பது கூட கடினமா இருக்கு. ஆனா கடந்த காலங்களில் சிறிய குற்றங்களுக்கு கூட மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மரண தண்டனை கூட மிகவும் கொடூரமான முறைகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தண்டனை முறைகள் பார்க்கும் போதே நமக்குள்ள பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த தண்டனைகள்ல பல இப்போது நடைமுறையில கிடையாது. உலகம் முழுவதும் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கு. சாதாரண மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையை அச்சத்துடன் கழிக்கும் சூழல் பல நாடுகள்ல இருந்திருக்கு, இப்போதைக்கு இருந்து வருது. குற்றங்களுக்கான தண்டனைகள் சரியாக வழங்கப்படுகிறதா என்றால் நிச்சயம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏன்னா நம் கண்முன்னே தினமும் தொடர்ந்து நடக்கும் குற்றங்களே அதற்கு சாட்சியா இருக்கு. வெகு சில நாட்கள்ல மட்டுமே பெரிய குற்றங்களுக்கு தற்போது மரண தண்டனைகள் வழங்கப்படுது. இந்தியாவை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க பல ஆண்டுகள் ஆகிவிடுது. அப்படி கிடைக்கும் தண்டனையும் அவர்களின் குற்றத்துக்கு தகுந்ததா என்றால் நிச்சயம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இந்தியாவில் அதிகரிக்கும் குற்றங்களுக்கு நமது பலவீனமான தண்டனைகளே முதல் காரணமா இருக்கு. தற்போது மற்ற நாடுகளில் வழங்கப்படும் மரண தண்டனைகள் ஒரு நிமிடத்தில் மரணத்தை ஏற்படுத்துவதாக இருக்கு. ஆனா கடந்த காலங்களில் மரண தண்டனை என்பது அணுவா சித்திரவதை செய்து மரணத்தை ஏற்படுத்துவதாக இருந்திருக்கு. மனித குலத்துல ஆரம்ப காலத்துல நடைமுறையில இருந்த மிக கொடூரமான மரண தண்டனை முறைகள் என்னென்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல மெதுவா வெட்டி கொள்றது. கிபி 900 முதல் 1905ஆம் ஆண்டு தடை செய்யப்படும் வரை கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளா இந்த கொடூரமான தண்டனை சீனாவில் வழங்கப்பட்டு வந்துச்சு. இந்த தண்டனை முறையில குற்றவாளியின் உடல்ல ஒவ்வொரு பாகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில வெட்டப்படும். அதாவது உடலின் பல பாகங்கள்ல இடைவெளி விட்டு விட்டு வெட்டி அந்த காயத்தை ஏற்படுத்தி அந்த சதைகளை தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது. இது ஒழுங்கமைக்கப்பட்ட சித்திரவதை மற்றும் மரண தண்டனை என்று அழைக்கப்படுது. மெதுவாக வெட்டுவதை வெறுப்பவர்களுக்கு சில சமயங்கள்ல கருணை செயலாக ஓபியம் வழங்கப்படும். இது என்னன்னா மனுஷனுடைய உடம்புல மயக்க வராம இருக்க தடுக்க வழங்கப்பட்டது. அடுத்ததா இரண்டாக அறுத்து கொள்ளும் தண்டனை. அறுப்பதன் மூலம் மரணம் என்பது உலகின் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுது. எடுத்துக்காட்டா ஐரோப்பாவில் ரோமானிய பேரரசின் கீழ், ஸ்பெயினில் மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் இந்த முறை பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இந்த முறையை பயன்படுத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கமாக தலைகீழாக தொங்கவிடப்படுவாங்க. ஒரு பெரிய கத்தி கொண்டு அவர்கள் இரண்டாக அறுக்கப்படுவாங்க. இறுதியில தலையும் பிளக்கப்படும். தலை துண்டிக்கப்படும் வரை அவர்கள் உயிருடன் இருக்கும்படி பார்த்துக் கொள்வாங்க. அடுத்ததா குதிரையில் இழுத்துச் சென்று தூக்கிலிடுவது. இங்கிலாந்துல கொடுக்கப்பட்ட மிகவும் கொடூரமான மிருகத்தனமான தண்டனைகள்ல இதுவும் ஒன்று. இந்த தண்டனையில தண்டனைக்கு ஆளானவர் மரக்கட்டைய கட்டப்பட்டு தண்டனை வழங்கும் இடத்திற்கு குதிரையின் மேல் அமர்ந்தவரால் இழுத்துச் செல்லப்படுவார். அங்கு வந்த பின் சாகும் வர தூக்கிலிடப்படுவார். அதன் பின் தலை துண்டிக்கப்பட்டு மற்றும் 4 துண்டுகளா வெட்டப்படுவார். அவரின் மீதமுள்ள உடல் நகரின் பல்வேறு முக்கியமான இடங்கள்ல வைக்கப்படும். இந்த தண்டனை ஆண்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுச்சு. சிலுவையில அறையப்படுவது. சிலுவையில அறையப்படுவது பண்டைய மரண தண்டனை முறைகள்ல மிகவும் கொடூரமான மற்றும் வேதனையான தண்டனையா இருந்திருக்கு. இது கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை நடைமுறையில இருந்திருக்கு. முக்கியமா செலூசிட்ஸ், கார்த்தினீசியர்கள், பெர்சியர்கள் மற்றும் ரோமானியர்கள் இந்த முறையை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு பெரிய மர சிலுவையில் அறையப்பட்டு இறக்கும் வரை அதில் தொங்க விடப்படுவார். பொதுவா இவர்கள் அதிக இரத்தப்போக்கால இறந்து போவாங்க அல்லது பசி மற்றும் தாகத்தால இறந்து விடுவாங்க. சில சமயம் அதிக குளிர் அல்லது வெப்பத்தால கூட இறந்து விடுவாங்க. இந்த தண்டனை முறை பழங்காலத்தில் இருந்தது. இன்றும் சட்டவிரோதமாக சில இடங்கள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. அடுத்ததா தோலை உரிப்பது. இது இடைக்காலத்துல நடைமுறையில இருந்த சித்திரவதை மற்றும் தண்டனையின் மிக கொடூரமான மற்றும் நாகரிகமற்ற முறைகள்ல ஒன்றா இருந்துச்சு. இந்த மிருகத்தனமான தண்டனையில கைதியின் உடல்ல இருக்கும் தோல் உரிக்கப்படும். தோல் உரிக்கப்படும் போது அவர்கள் உயிருடன் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தோல் அகற்றப்பட்ட பிறகு
தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ரத்தம் வெளியேற தூக்கி எறியப்படுவாங்க. வலியை அதிகரிக்க உப்பு போன்ற பொருட்களும் பயன்படுத்தப்படும். எங்கு அவருடைய உடல்ல அனைத்து இடங்களிலும் தோல் உரிச்ச பிறகு உப்பு பூசுவாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு குற்றவாளிகள், சிறைப்பிடிக்கப்பட்ட வீரர்கள் மற்றும் மந்திரவாதிகள் மீது சுமத்தப்பட்ட பொது மரண தண்டனையா இது இருந்திருக்கு. நொறுக்கும் சக்கரம் கேத்தரின் சக்கரம் என்று அழைக்கப்படுது. அதாவது இது மரண தண்டனைக்கு பயன்படுத்தப்படும் சித்திரவதை சாதனமா இது இருந்திருக்கு, ஒரு மெஷின் மாதிரி. இது இடைக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு. மேலும் 19ஆம் நூற்றாண்டு வரை பயன்பாட்டில் இருந்திருக்கு. இது பண்டைய கிரேக்கத்தில் தோன்றியது. அங்கிருந்து பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் ஸ்வீடன் போன்ற பிற நாடுகளிலும் பரவி இருக்கு. பாதிக்கப்பட்டவரை நீட்ட ஒரு மரச்சக்கரம் பயன்படுத்தப்படும். அவர்களின் உறுப்புகள் அனைத்தும் பிணைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு நீளமான ஒரு மரச்சக்கரத்தில் அவரை நீட்டி படுக்க வச்சு அவர் ஒவ்வொருடைய முக்கியமான உறுப்புகளை பிணைக்கப்பட்டு வச்சிருப்பாங்க. அவர்களின் எலும்புகள் அனைத்தும் உடைக்க இடைவெளி வழியா ஒரு சுத்தி அல்லது ஒரு பெரிய இரும்பு கம்பி பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த செயல்முறை ஒருவரை கொல்ல நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது. இந்த முறையில வழக்கமா ஒரு நபர் தனது உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் உடைத்து உயிருடன் வைத்திருக்கப்படுவார்கள். அதாவது அவருடைய உயிர் மட்டும்தான் இருக்கும். அவருடைய உடல்ல எந்த ஒரு எலும்போ எந்த ஒரு முக்கியமான பாகங்களோ எதுவுமே இருக்காது. அடுத்ததா குடல்கள் உருவப்படுவது. விபத்துகளின் போது குடல் வெளியேறி ஒருவர் இறக்க வாய்ப்புள்ளது. ஆனா ஒருவருக்கு தண்டனையை நிறைவேற்றும் வகையில அவரின் குடல் உருவப்படும் கொடூரமான முறை பண்டைய காலத்துல இருந்திருக்கு. இதுவரை கேட்டிராத மிக கடுமையான தண்டனைகள்ல இதுவும் ஒன்று. திருடர்கள் மற்றும் விபச்சாரத்துல குற்றம் சாட்டப்பட்டவர்களை தண்டிக்க இந்த முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில அல்லது அனைத்து முக்கிய உறுப்புகளும் ஒவ்வொன்றாக உடல்ல இருந்து, முக்கியமா அடி வயிற்றிலிருந்து அகற்றப்பட்டன. இது இங்கிலாந்து, நெதர்லாந்து, பெல்ஜியம் மற்றும் ஜப்பான்ல நடைமுறைகள் இருந்ததாக கூறப்படுது. அடுத்ததா கழுமரம் ஏற்றுவது. 15ஆம் நூற்றாண்டுல ருமேனியாவில் டிராகுலா என்று நம்பப்பட்டவர்கள் கூர்மையான மற்றும் அடர்த்தியான கம்பத்தில் உட்காரும்படி கட்டாயப்படுத்தியதன் மூலம் அவர்களை கொல்லுவாங்க. பின்னர் கம்பம் நிமிர்ந்து எழுப்பப்படும் மற்றும் பாதிக்கப்பட்டவர் அவரது எடையால கீழே சறுக்குவதற்கு விடப்படுவார். மனிதர்களால கற்பனை செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட தண்டனைகள்ல மிகவும் கொடூரமானது இதுவாகும். இது ரோமானியர்கள், சீனர்கள், கிரேக்கர்கள் மற்றும் துருக்கியர்களுக்கு மிகவும் பிடிச்சது. இது ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் இடைக்காலத்துல நடைமுறைகள்ல இருந்திருக்கு. குறிப்பா இந்தியாவிலும் இந்த தண்டனை முறை நடைமுறையில இருந்திருக்கு. மரண தண்டனை மிகவும் பயங்கரமான முறைகள்ல ஒன்று. பாதிக்கப்பட்டவர் மலக்குடல் வழியா, யோனி வழியாக, பக்கவாட்டில் அல்லது வாய் வழியாகவும் துளைக்கப்பட்டு ஆழ்ந்த ரத்தப்போக்கு மற்றும் வலி காயங்களால துன்புறுத்தப்பட்டாங்க. பின்னர் அவர்கள் தங்கள் கல்லறைக்குள் தள்ளப்படுவாங்க. பாதிக்கப்பட்டவர் அவர் இறப்பதற்கு முன்னர் நீண்ட கால துன்பங்களை தாங்க வேண்டியிருக்கும். அடுத்ததா நசுக்குதல் தண்டனை. நசுக்குவதன் மூலம் அல்லது அழுத்துவதன் மூலம் மரணம் என்பது ஒரு விரிவான வரலாற்றை கொண்ட ஒரு பிரபலமான மரண தண்டனை முறையாகும். இது காலப்போக்கில் பல மாறுபட்ட முறைகளை பயன்படுத்தி இருக்கிறது. அவற்றில் முக்கியமான ஒன்று யானைகளால் நசுக்குதல். இது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் 4000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டது. இது ரோமானியர்களாலும் வியட்நாமில் உள்ள குயன் வம்சத்தினாலும் பயன்படுத்தப்பட்டது என்று வட்டாரங்கள் கூறுது. குற்றம் சாட்டப்பட்டவர் தலையுடன் ஒரு கல் அல்லது சற்று வெளியேற்றப்பட்ட மேல் பரப்புல கட்டப்படுவார். மெதுவாக தலையில அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மிகவும் பயிற்சி பெற்ற யானையால தலையில நசுக்குவாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் தனது கடைசி மூச்சு எடுப்பதற்கு முன் அவரது பயங்கரமான மரணத்தின் அனைத்து கொடூரங்களையும் அவர் உணர்வார். மற்றொரு முறையில பாதிக்கப்பட்டவரின் மார்புல மிகப்பெரிய மற்றும் கனமான கற்களால் அழுத்தி மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணத்தை ஏற்படுத்துவாங்க. அடுத்ததா எரித்து கொள்வது. மற்றொரு பயங்கரமான மரண தண்டனை முறை முக்கியமாக ரோம், சிசிலி, இங்கிலாந்து மற்றும் வட அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் நடைமுறையில் இருந்திருக்கு. எரித்துக் கொள்வது சாதாரணமான தண்டனை தான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா இந்த முறையில் அவ்வாறு நடப்பது கிடையாது. தண்டனைக்கு உட்பட்டவரின் ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியா எரிக்கப்படும். கைகள், கால்கள், மார்பு, வயிறு என ஒவ்வொரு பாகங்களா எரிக்கப்பட்டு இறுதியில மரணம் ஏற்படுத்தப்படும். சில சமயம் நெருப்பு வைப்பதற்கு முன் அவர்களுக்கு கார்பன் மோனாக்சைடு விஷம் கொடுக்கப்படும். மெதுவாக வெட்டும் தண்டனை. நீடித்த மரணம் அல்லது 1000 வெட்டுகளால் மரணம் என்றும் சீனாவில் லிஞ்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இது கிபி 900 குற்றவாளிகள் தண்டிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு மோசமான தண்டனையாகும். இந்த முறையில ஒருவரின் உடலின் பாகங்கள் ஒவ்வொன்றாக இடைவெளி விட்டு வெட்டப்படும். இறுதியில மரணம் வரை இந்த சித்திரவதை தொடரும். இது எதுக்கு கொடுப்பாங்கன்னா தேச துரோகத்திற்கும், பல மக்களை கொன்னதற்கும், எஜமானரை கொன்றதற்கும் போன்ற குற்றங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும்.
அரசர்கள் மக்களை அச்சுறுத்துவதற்காக இதை பயன்படுத்தினாங்க. சில சமயங்களில் சில குற்றங்களுக்காகவும் இந்த தண்டனை வழங்கப்பட்டுச்சு. சில பேரரசர்கள் இந்த தண்டனையை தங்கள் எதிரிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வழங்கினாங்க. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.